வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை கிருஷ்ணா. பிரம்மாஸ்திரத்தை வீழ்த்திய ராமநாமம். ராமனை பற்றி எழுதும்போது ஒரு ஸ்லோகம் தவறாமல் குறிப்பிடப்படுவது உண்டு. அது நீலகண்டனால் உமையமைக்கு எடுத்துரைக்கப்பட்டதாகும். அதை உச்சாண்டம் செய்வதால் ஜெயம் ஏற்படும், மங்களம் உண்டாகும், பிறவி பயனை பெறலாம், வாழ்வில் நன்மை பயக்கும். அதுதான் ராம மந்திரம். அழகிய முகமுடைய பர்வதராஜ புத்திரியாம் எப்போதும் ராமா 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 என்ற புண்ணியமிக்க மந்திரத்தை மனம் புரிவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனென்று கேட்டாயானால், அப்படி ஜபித்தால் மாதவனின் 1000 பெயர்களையும் முறையாக சொல்வதற்கு சமமாகும் என்று உரைக்கிறார் கைலாசநாதர். இதிலிருந்தே அந்த ராம மந்திரத்தின் மகிமையை உணரலாம். அந்த மந்திரம் ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ர நாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இதன் பொருள், ராமா 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 ராமேதி, இந்த ராமா எனும் பெயர் ரமே மகிழ்ச்சி அடைகிறேன், ராமே பெயரை தியானிப்பதில், மனோரமே ஆழ்நிலை தியானத்தில் மனநிறைவு தருகிற, சகஸ்ர நாம விஷ்ணுவின் 1000 பெயர்களை தத்துல்யம் சொல்வதற்கு ஈடாகும் ராமநாம பவித்திரமான ராமச்சந்திரமூர்த்தியின் ராமா எனும் பெயர் வர அழகிய ஆனனே, முகம் கொண்டவனே. இதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது கீழ்வரும் சம்பவம். ஒரு மரத்துக்கு பல கிளைகள் பறந்து விரிந்து இருப்பது போல் இதிகாச புராணங்களிலும் அதன் கதாபாத்திரங்களை பற்றிய மேல் விவரங்களும் கிளை கதைகளும் விவரி கிடப்பதை காணலாம். ராமபக்த அனுமன் சம்பந்தமுடைய பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் விவரிக்கப்படுவதையும் படிக்கலாம். சுயநலமற்ற செயல்களால் தன் தானை தலைவன் ராமச்சந்திரமூர்த்தியாலேயே சிரஞ்சீவியாக திகழ வரம் பெற்றவர். திரேதாயுகத்தில் ராமநாமம் ஜபித்தவாறு ராமனுக்கு தாசனாய் இருந்தவர். துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடமிருந்து அதே பாக்கியத்தை பெற்றவர். கலியுகத்திலும் ராமகதை பிரவசனம் செய்யுமிடத்திலும் ராமநாமம் கேட்குமிடமெல்லாம் ராமனை நேரில் தரிசிக்க முயற்சித்து சுற்றி சுற்றி வருகிறார். அப்படிப்பட்ட மாருதிராயனை ஒருமுறை சோதிக்க எண்ணினார் மூவுலகை சுற்றும் விசேஷ தேவதூதர் நாரத முனிவர். இலங்கை யுத்தம் முடிந்து அயோத்தி நகர் திரும்பிய ராமர் வெற்றி விழா மற்றும் பட்டாபிஷேக கொண்டாட்டங்கள் முடிந்த பிறகு அரச சபையில் ரிஷி முனிவர்கள் கூடியிருந்தனர். நாராயணா நாராயணா என்ற கோஷத்துடன் நாரதரும் வந்து சேர்ந்தார். அனைத்து மகான்களையும் வழங்கியவரின் பார்வை பவ்யமாக அங்கு நின்றிருந்த ஆஞ்சநேயரின் மீது விழுந்தது. சோழியன் குடுமி சும்மா ஆடாதே, குறும்பு சிரிப்புடன் நெருங்கியவர், ஆஞ்சனை மைந்தா, போர்க்களத்தில் தசரத ராமனுக்கு நீ ஆற்றிய பணி மிக சிறப்பானது. இதோ இங்கே சூழ்ந்திருக்கும் மகான்களிடம் ஆசை பெற்று கொண்டாயா இல்லையா என்று வினவி தன் வேலையை காட்ட ஆரம்பித்தனர். அதற்கு தான் காத்திருக்கிறேன், தாங்களும் வந்து சேர்ந்து விட்டீர் தேவரிஷி, இதோ போகிறேன் என நகரலானான் அனுமன். கொஞ்சம் பொறு ஆஞ்சநேயா, அவசரப்படாமல் நான் சொல்வதை கவனமுடன் கேட்டுவிட்டு செல் என்றவர் மேலும் கூறலானார். அனைவரையும் வணங்கி ஆசி பெற்றுக்கொள், ஆனால் ஒருவரை மட்டும் நீ தவிர்க்க வேண்டும். இதோ வலப்புறம் தனியாக அமர்ந்திருக்கும் ராஜரிஷி விஸ்வாமித்திரை மறந்து விடாதே என்றார். முனிவரே, இதென்ன தர்ம சங்கடம்? இது அபசாரம் இல்லையா? என் பிரபுவின் குருநாதர் அல்லவா, அவர் பிரபு என்ன நினைப்பார் என திகைப்புடன் கேட்டான். கவலைப்படாதே, நான் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. அவர் கூறிய ராஜ மரியாதையை பிறகு அளிக்கலாம். முதலில் மற்றவர்களிடம் ஆசை பெற்றுக்கொள் என கூறி அவனை அனுப்பி வைத்தார். அனுமனும் அவ்வாறே செய்து முடித்தான். விஸ்வாமித்திரர் சிறிதும் கவலைப்படவில்லை. ஆனால் அவர் தனிமையில் இருக்கையில் நாரதர் அவரிடம் அனுமனின் அடாத நடவடிக்கையை எடுத்து கூறி மகரிஷிக்கு சின்மேற்பட வைத்து நன்றாக சிண்டு முடியும் வேலையையும் கனகச்சிதமாக செய்துவிட்டார். ராமனிடம் இதை சொன்ன ரிஷி ஆஞ்சநேயருக்கு தகுந்த படிப்பினை வழங்க உத்தரவிட்டார். தர்மம் நீதியை நிலைநாட்டுவதை குறிக்கோளாக கொண்ட ராமன் தன் குருவுக்கு நேர்ந்த மரியாதை குறைவுக்கு மரண தண்டனையை ஏற்றது என தீர்மானித்து அனுமனை அம்பெய்து கொள்ள ஆணையிட்டான். சற்றும் சிந்திக்காமல் எடுப்பார் கைப்பிள்ளையாதான் நடந்து கொண்டு விட்டதை எண்ணி வருத்தமற்ற ஆஞ்சநேயர் ராமச்சந்திர பிரபுவின் பாதங்களை சரணடைவதே உகந்தது என்று கருதி ராமா ராமா என்ற தியானிக்க தொடங்கினார்.
அந்த தெய்வீக ஒளி எங்கும் வியாபித்தது. வில்லாளிகளின் கூறிய கணைகள் அனுமனுக்கு தீங்கொன்றும் இழைக்க முடியாமல் மழுங்கி விழுந்தன. முடிவில் தாசனுக்கு தானே தண்டனை வழங்க முன்வந்தார் ராமன். முன்னாளில் வாலியை கொன்ற அவரது அம்புகள் இப்போது மாருதியின் முன் செயலிழந்து போயின. ராமன் சற்று திகைத்துதான் போனார். ஒரு முடிவுக்கு வந்தவர் குரு விஸ்வாமித்திரின் அனுமதி பெற்று பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்தார். அனுமன் உச்சரித்த ராமநாம மந்திர ஒளி அதிர்வலைகளுக்கு முன் பயங்கர அழிவை உண்டாக்கும் அந்த அஸ்திரம் கட்டுண்டு நின்று அதில் அழிந்தும் போயிற்று. பிரம்மாஸ்திரத்தை வலுவிழக்க வைக்கும் பிரம்மசிஷ அஸ்திரம், அதையும் முறியடிக்கும் பிரம்மாண்ட அஸ்திரம் ஆகியவற்றுக்கும் இதே கதிதான் ஏற்படும் என்பது நிதர்சனமாக புரிந்துவிட்டது. ராம் என்ற மந்திர ஒளி அதிர்வுகள் அனுமனை அதன்போல் காத்து நின்றன என்பதே உண்மை. நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தாசனா என்று நெகிழ்ந்துவிட்ட ராமன் அனுமனை ஆழ தழுவி கொண்டார். தன்னை வணங்கிய ஆஞ்சநேயருக்கு மனமுவந்து ஆசி வழங்கினார் கௌசிகர். இதுவரை குழந்தையை கிள்ளி வேடிக்கை பார்த்த நாரதர் முனி இப்போது தொட்டிலே ஆட்டி சமாதானம் செய்யும் நோக்கில் ராஜவிஷய அனுமதி அணுகி தன் செயலுக்கு வருத்தம் தெரிவித்தார். நாரதரே, கலகமூட்டி நன்மை செய்து வைத்ததில் உமக்கு இப்போது திருப்திதானே? ராமநாம மந்திரத்தின் மகிமையை அனைவருக்கும் புரிய வைத்து விட்டீர் அல்லவா என்று புகழுரைத்தார் ராஜரிஷி. எல்லாம் அந்த கேசவன் செயல். நம் கையில் என்ன இருக்கிறது? நாராயணா நாராயணா என்றவாறு விண்வெளியில் ஏகினார் நாரதர். ராமா என்ற சொல் புனிதமான ஓம் என்னும் மந்திரத்திற்கு சமமானது. ஒருமுறை சொன்னாலே கோடி கோடி நன்மை தரும் ராம நாமத்தை சொல்லுங்கள். எளிதாக எல்லா நன்மைகளும் பெரும் வழி அதுவே. ஸ்ரீராம நவமி என்று விரதமிருந்து ஸ்ரீராமரை வழிபடுவோர் ஸ்ரீராமர் அருளோடு ஸ்ரீ ஆஞ்சநேயர் அருளையும் பெறுவார் என்பது நம்பிக்கை. ஸ்ரீராம் ஜெய் ராம், ஜெய் ஜெய் ராம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.